நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ராட்சசன். அதுதான் படத்தோட பேர். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நிறைய சீரியல் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு சீனை காட்டுவாங்க. ஒரு பொண்ணு வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு ஆள் வரும்போது பார்த்தீங்கன்னா சில திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவார். அந்த பொண்ணை கட்ட அவுத்துட்டு ஒரு மாதிரி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கட் 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 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவர் தான் விஷ்ணு விஷால் இருக்காரு. அவர் தான் ஹீரோவாக இருப்பார். அவர் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறதுல அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த மாதிரி எடுக்கணும், ஒரு நல்ல ஒரு டேரக்டர் ஆகணுன்றது அவரோட ஆசையாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய அவர் வந்துட்டு அந்த ரிலேட்டடாக வந்து அவர் வந்து நிறைய நியூஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வைப்பார். நிறைய நியூஸில் வர அந்த மாதிரி சைக்கோ கில்லர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பார். எல்லாம் பார்க்குறதும் அதெல்லாம் சேகரித்து வைக்கிறதும் அவருடைய ஒரு கனவாகவே இருக்குன்னா ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டே இருப்பார். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நிறைய ஃபுல்லாக ஒரு ரூம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நிறைய நியூஸை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. நிறைய சைக்கோ கில்லர்ஸ் மாதிரி தான் அவரோட இது ஃபுல்லாகவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆர்வமாக இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சீனை காட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் நிறையவே அதுதான் நடந்துட்டு இருக்கும். அதை வச்சு தான் இதாக இருக்கும். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போய் அவரோட கதையை வந்து சொல்லுவார். நான் இந்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட அதாவது ஹீரோ வந்து அவங்க அக்கா வீட்டிலே தான் தங்கியிருப்பார். அக்கா மச்சான் அக்காவோட பொண்ணு அந்த மாதிரி தான் ஃபேமிலியாக இருப்பாங்க. அவர் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த இதெல்லாம் விட்டு அந்த போலீஸ் ட்ரைனிங்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கீழே இருப்பார். அவர் வந்துட்டு எனக்கும் நீ எடுக்க போகிற படத்தில் ஏதாவது ரோல் கொடுன்னு சொல்லிட்டே இருப்பார். இவர் வந்து உனக்கு டெட் பாடி ரோல் கொடுக்குறன்ற மாதிரி அவர் சொல்லி வச்சிருப்பாரு. சரி அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவருக்கு டேரக்டராக வாய்ப்பு கிடைக்காது. அதனால வந்துட்டு இவர் போலீஸாவே ஆயிலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் போயிட்டு இப்போ போலீஸாவே ஆயிடுவார். சரி அந்த வேலையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் புதுசாக உள்ள வந்திருப்பார். ஒருத்தரை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருப்பார். அப்போ அவர் என்ன சொல்வார்னா, நீ இன்னைக்கு தானே புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், இங்கே வா இவனை போட்டு நல்லா சாத்து, இவன் வாயில உண்மை வர வரைக்கும் நீ இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அவனு ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பாரு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சீன்லாம் அவர் எடுத்துருப்பார். அப்போ இந்த மாதிரி அடிக்கக்கூடாது, இப்படி அடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவார். அவருக்கு ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு எப்படி இருக்குன்னா அவர் டேரக்டர் ஆகும்போது எடுக்கணும் அப்படின்னு நினச்சதெல்லாம் வந்துட்டு பெரிய லைஃப்ல இந்த மாதிரிலாம் இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் வந்து போவார். அதாவது நடிப்பு அப்படின்றது வேற, உண்மையிலேயே ஒருத்தர் அப்படி அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவர் வந்து மனசு கஷ்டப்பட்டு இருப்பார். அவரோட மாமா இருக்கார், அவர் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸோடய போய் எல்லா இடத்துக்கும் போய் வாய்ப்பும் கேட்பார். அதாவது அவரோட கதையை சொல்லி அவர் டேரக்டர் ஆகணும் அப்படின்றத அதுவும் தொடர்ந்துகிட்டே இருப்பார். ஒரு பக்கம் அவருக்கு வந்து எதுலையுமே கிடைக்காத உடனே ரொம்ப வெறுத்து போயிடுவார். பீச்சில் வந்து உட்காந்துட்டு அவர் எழுதின கதையெல்லாம் தூக்கி வீசுவார் அப்படியே. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆளை அடிச்சு திரும்ப அந்த ஆளை வந்து அந்த ஃபைலை கொண்டு திரும்ப அவர்கிட்ட கொடுத்துரும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும். இது உங்க வளர்க்குற அந்த நாய்க்குட்டி வந்து இந்த பொண்ணு தேடியே வந்துடும். இங்கே வரைக்கும் வந்துட்டு நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே வரும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து இந்த பொண்ணு திட்டுவாங்க. ஸ்கூல் விட்டு வர சீக்கிரம் வரதில்லை, ரொம்ப ஊர் சுற்றிட்டு இருக்கா, இன்னைக்கு வரட்டும் அவளை என்ன பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மகளை திட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவர் ஹார்ன் சத்தம் கேட்கும். என்னன்னு சொல்லிட்டு வெளியே வந்து வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா பொண்ணு இருக்க மாட்டாங்க. அவங்க வளர்க்குற நாய் கழுத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி தொங்க விட்டு வச்சிருப்பாங்க. இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்துட்டு ஒரு குட்டி பொம்மையோட தலை மட்டும் அதில் இருக்கும். அதை பார்த்து அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்மாவும் பொண்ணும் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து பாப்பர் என்னன்னு கேட்பாரு. ஒரு என் புருஷன் வந்து இந்த மாதிரி குடிகாரனாக இருந்தா, இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ண, அதனால வந்துட்டு நானே அவனை அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு இந்த பொண்ணுக்கு எனக்கு எக்ஸாம் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பார். ஆமான்னு சொன்னோன்னே நான் பர்மிஷன் வாங்கி தரேன், நீங்கள் போய் முதல் எக்ஸாம் எழுதுற வழியை பாருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். இப்போ போலீஸ்காரும் என்ன தம்பி இப்படி செய்றீங்க கேட்கும்போது இல்லை நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை காணும்ல, அந்த பொம்மை இருந்ததுல அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வர கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து லேடி இன்ஸ்பெக்டர் தான் வந்து உயர் அதிகாரியாக இருப்பாங்க. அவங்களோட இதாக வந்துட்டு கமிஷனர்லாம் இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அது சைக்கோ கில்லரால் நிறைய பிரச்சனைகள்லாம் ஓடிட்டே இருக்கும். அதை எப்படி இப்போ சரி பண்ணுறது, அது என்ன எதுன்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இதேமாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களா காண போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது அந்த மாதிரி காண போகிற எல்லா பிள்ளைங்களுமே வந்துட்டு இறந்து போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொம்மத்தில் அந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோ இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு அவர் அந்த இதெல்லாம் சேகரிச்சு வச்சிருக்காருல, அந்த இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாமா வந்து அவர் சத்தம் போடுவார், நீ எதுக்காக அந்த 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 ஒரு பொண்ணுக்கு வந்து எக்ஸாம் எழுத அனுப்புனார்ல, அதெல்லாம் ஏன்ப்பா பார்க்குற, அதெல்லாம் வந்துட்டு பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம தலை தானே உருளும், நீ வேலையை மட்டும் பார்க்கலாம், இதெல்லாம் உனக்கு புதுசுன்றதுனால உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க உட்காந்து பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவரோட பொண்ணு இருக்காங்கல்ல, அது மாமாவோட பொண்ணு, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கீழே வந்து ஹோம்வொர்க் எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வந்துட்டு இவரை வந்துட்டு மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கம்மியாக மார்க் எடுத்திருப்பாங்க. ரேங்க் கார்டில் சைன் பண்ணணும், அப்பா கிட்ட சைன் வாங்க பயந்துக்கிட்டு இவரை சைன் பண்ண சொல்லுவாங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் எல்லாரோட சைனும் அவர் நல்லாவே போடுவார். அதோட பார்த்தீங்கன்னா மறைஞ்சு இவங்களும் கேட்கவும் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியாமல் அவர்கிட்ட பேசிக்கிட்டே வந்து இவங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துருவாரு. மட்டும் இல்லாமல் இவங்க கொஞ்சம் படிப்பில் வந்து கொஞ்சம் வீக்காகவும் இருப்பாங்க. அதனால வந்து பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் இந்த பொண்ணு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லாமல் அவங்க மாமாவை கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டு போனோன்னு இந்த மாதிரி தான் நீ சொல்லணும், இந்த மாதிரி தான் நீ பேசணும் அப்படி இப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் நல்லா ரிஹர்சல் பார்த்துட்டு போவாங்க. அங்கே உள்ள போகணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் அமலா இருக்காங்களா, அவங்க தான் ஹீரோயினாக இருப்பாங்க. அவங்க வந்து டீச்சராகவும் இருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட்டில் வந்து அவருக்கு சுத்தமாக படிக்க மாட்டேங்கிற, மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கா அப்படி இப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது நான் அவளோட அப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்பா அப்படின்னு இல்லை ஏன் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இல்லை கொஞ்சம் பார்க்குறதுக்கு எங்கே இருக்கீங்கன்னா அவருக்கு ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப ஸ்டைல் பண்ணிப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா இவங்களும் கொஞ்சம் முறைச்சி பார்த்துட்டு சொல்லுவாங்க, இல்லை என் ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க, அதனால தான் கொஞ்சம் செல்லமாக வளர்த்துட்டேன், அதனால தான் படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா மார்க்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப முயற்சி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும். இப்போ அவருக்கு அப்பாவை நடிக்க வந்திருக்காரு, அவருக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவாங்க, டீச்சர் முன்னாடி வந்து அந்த பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அடிக்க ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நடிப்பு தான் அடிக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி அடிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற இது பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் அந்த ஸ்கூலுக்கே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவே இங்கே வந்திருப்பாங்க. இவரும் வருவார் ஒய்ஃபை ட்ராப் பண்ணுறதுக்கு. இவரு ஒரு எதுக்கு நீங்களும் வரீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவ வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் என்கிட்ட கேட்டிருந்தா, அதை வாங்கியிருக்கேன், அதை அவள்கிட்ட கொடுக்கணும்னு அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருங்க, அப்படி இப்படியே எல்லாம் கொடுத்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டே இருப்பாங்க. சரி ஸ்கூலில் நானே அவள்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் வரும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இவர் வந்து பார்த்து அவங்க ரெண்டு பேரும் வரதை பார்த்தோன்னா ஜன்னல் கிட்ட போய் ஒளிஞ்சுப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா தன் பொண்ணு இங்கே நிற்கிறத பார்த்தோன்னே மிஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் கம்மியாக எடுத்திருக்கா, அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்
பேரண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள 2 பேரும் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சார் தான் பேரண்ட்ஸா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அம்மா இல்லாத பொண்ணு வேற அப்படின்னு வேற சொல்லுவாங்க. எது அம்மா இல்லையா? அப்படின்ட்டு அவங்க அம்மாவே கேட்பாங்க. அதோட 2 பேரும் பார்த்த உடனே இப்ப யார் அந்த பார்க்கும்போது ஹீரோ அங்க நிக்கிறத பார்த்த உடனே சிரிப்பாங்க. மிஸ் இவர் வந்து என்னோட தம்பி அப்படி இப்படின்னு சொன்ன உடனே டிராமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுவாங்க. இப்ப ஹீரோயின் வேற கோவப்படுவாங்க. அதோட இவங்க 2 பேரையும் இது பண்ணிட்டு ஆன் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. இப்படிதான் கம்மியா மார்க் எடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்றது அவங்களுக்கு ஒரு பழக்கமாவே இருக்கும். இது ஒரு விளையாட்டுத்தனமா தான் ஹீரோ செஞ்சுட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு செம கோவம் வரும். அதோட அமைதியா போயிடுவாங்க. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ் அந்த பொம்மை தல இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வந்திருப்பாரு. அத ஒரு ஸ்டுடியோல குடுத்து அத வந்து பிரிண்ட் போட்டு வாங்கிட்டு இருப்பாரு. அப்படி வாங்கும்போது வாங்கிட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்துட்டு ஹீரோயின பார்த்தார்ல காலையில அந்த டீச்சர் அவர் பார்ப்பாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு குட்டி பொண்ணோட அவங்க வந்திருப்பாங்க. உடனே இவரும் வந்துட்டு அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்குள்ள அவரும் வருவாரு. அப்ப வந்துட்டு ஹீரோ போயிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. ஆனா ஹீரோயின் வந்து சும்மா பேச மாட்டாங்க. அப்படி முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. முகத்த திருப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க பாட்டுக்கு ஜாமான்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணும்னா, அதுக்கு அந்த ஸ்கெட்ச் பென் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து எடுத்து அது பேண்ட்ல சொருவிட்டு இருக்கும். இது ஹீரோ வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி வேற வேற திங்ஸ் எடுக்கிற மாதிரி அப்படி நடிப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட வந்து பேசுவாரு. பேசின உடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் பிடிக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுட்ட பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்தோன்னா அவங்களுக்கு கோவம் வரும். உடனே அந்த பாப்பாவை கூட்டிட்டு வேக வேகமா அவங்க போயிடுவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் வந்துட்டு அவரும் அவர் வேலை அவர் வாங்கின திங்ஸ் முடிச்சுட்டு அவரும் வெளியே போயிடுவாரு. இதுக்கு இடையில இப்ப இந்த பில் போடும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பில் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பாப்பாவோட ட்ரெஸ்ல இருந்து ஒரு பென் வந்து கீழ விழுந்துரும். இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீ எத்தனை தடவை சொல்லிருக்க அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா கீழ விழும். பார்த்தா அவங்க ட்ரெஸ்ல பார்க்கும்போது அவ்வளோ பெண்ண வந்து அவங்க பேண்ட்ல இந்த பொண்ணு வந்து எடுத்து வச்சிருக்கும். இத பார்த்தோன்னே சாரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வெளிய போய் எடுத்த இடத்துல வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அதட்டுவாங்க. உடனே அந்த கடையில வேலை செய்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னுவாங்க. ஏன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு எடுத்த எல்லாத்துக்குமே வந்துட்டு அவர் பில் கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, ஹீரோ தான் அந்த வண்டி எடுக்கிறாரு அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் அவர நிமிர்ந்து பார்ப்பாங்க. அவர் திரும்பி பார்க்க மாட்டாரு. அவருக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப இவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. அதோட இப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எடுத்த அந்த ஃபோட்டோஸ் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கார்ல, அதெல்லாம் வச்சு கால்குலேஷன் பண்ணி பார்ப்பாரு. ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இதே மாரி தான் நடந்திருக்கு. அதாவது சம்யுக்தா அந்த மாரி ஒவ்வொரு பொண்ணுங்களா இருக்கும். அந்த மாரி எல்லா பொண்ணுங்களுமே வந்து இதுவரைக்கும் ஒரு 2, 3 பொண்ணுங்க அந்த மாரி இருக்கு. ஆனா ஒரே மாதிரி தான் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாரி ஹீரோக்கு தெரிய வரும். இது வந்து அவர் கலெக்ட் பண்ணி சில நியூஸ்லாம் வச்சிருக்கார்ல, அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு இது கிடைச்சிரும். இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஸ் பண்ணிடுவாரு. இத வந்து நம்ம சொல்லணும். நம்ம வந்து வேற யாரோ நினைச்சு நம்ம தேடிட்டு இருந்தா சரி வராது. நம்ம டிபார்ட்மெண்ட்லயே வந்துட்டு அவங்க இப்ப போற வழி வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாரி இருக்கு. அத நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாமா கிட்டயும் அவர் எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஆனா அவர் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. அந்த பொம்பள போலீஸ் வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. கொஞ்சம் திமிரு பிடிச்சு வரணும். நீ பேசாம இரு அப்படின்ற மாரி அவரும் சொல்லுவாரு. இல்ல இந்த கோணல்ல போனா இன்னும் நிறைய பேர் நம்ம இழக்கிற மாரி இருக்கும். இப்படி தான் நம்ம வந்து தேடணும் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. பேசாம கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. அங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர புடிச்சு வச்சு அடிச்சிட்டு இருப்பாங்க. இது வந்து உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன இது அப்படின்ற மாரி கேட்பாங்க. இங்க வந்து இவர் வாய மூடவே மாட்டாரு. ஏதாவது பேசிட்டே இருப்பாரு ஹீரோ. அவரும் வாய மூடுப்பா அவ காதல வந்துச்சுன்னா அந்த அம்மா வந்து ஏதாவது பேசும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதுல ஒரு தொண பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து கோவமே வந்துரும். சீ யார் அது இவ்வளவு சத்தம் போட்டு உள்ள வா அப்படின்ற மாரி கூப்பிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது நீ தான் அந்த புதுசா சேர்ந்திருக்கவனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. அதோட வந்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்ப நீ தானே சேர்ந்திருக்க அப்போ அவனை போய் அடி அவன் உண்மையை சொல்ற வரைக்கும் அவனை விடாது அப்படின்னு ஹீரோ போய் அடிக்க போவார். ஆனா அவர் வந்து என்ன சொல்வார்னா, நம்ம இந்த ரூட்ல போய் விசாரிச்சோம் அப்படின்னா உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. இவன் குற்றவாளி கிடையாது அப்படின்னா, ஓ அந்த அளவுக்கு உனக்கு தெரியுமான்னு ஆமா அப்படின்வாரு. எப்படி சொல்றேன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இறந்து போன பிள்ளைங்களோட போட்டோஸ் அவங்க இறந்து போன அதே மாடல் அந்த பொம்மையில இருக்கிற மாதிரியே அவங்களுக்கும் அந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணி காட்டுவார். அதே மாதிரி சைக்கோ கில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு அடையாளத்தை வந்து விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இப்பவும் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சைக்கோ இருக்கவங்களை வந்து நம்ம இப்படி சொல்லக்கூடாது, அவங்க வந்து வேற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேசும்போது, ஆமா நீ கதைலாம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா மேடம் எனக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு இந்த கதையெல்லாம் கொண்டு போய் நீ டேரக்டர் ஒரு படத்தில் போய் வச்சுக்க தேவையில்லாத இந்த மாதிரிலாம் பேசி நேரத்தை வீணடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோஸ் கட் பண்ற மாதிரி பேசுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, ஒரு பொண்ணு வேற காணா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி நீங்க தாமதிச்சீங்கன்னா இப்போ காணா போயிருக்க பொண்ணு கூட இதே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ இவ்வளவு சொல்லுவாரு. அவங்க கேட்காம போ எனக்கு வந்து சிகரெட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு போய் வாங்க போயிருவாரு. அவர் கடையில் நின்று வாங்கிட்டே இருப்பாரு. அப்போ எல்லாருமே வெளியே வேக வேகமாக கிளம்புவாங்க. அப்போ வந்துட்டு அந்த லேடி போலீஸ் வந்து கிளம்பும் போது ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டே போவாங்க. அப்போ அவருக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ உள்ள இருந்து வரவங்களாம் வந்துட்டு மற்றவங்களாம் சொல்லுவாங்க, எந்த நேரத்தில் நீ சொன்னியோ தெரியல அப்போ அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரியா தான் இருக்கா, அந்த இடத்துக்கு தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்ததா காப்பாற்றிருக்கலாமே அப்படின்ற மாதிரி திரும்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ எல்லாரும் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்துட்டு அந்த கிரைம் நடந்த ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதில் வந்துட்டு பார்த்துட்டு அங்கே அதே மாதிரி நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி 2, 3 பொண்ணுங்க எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த பொண்ணு இருக்கும். அதை பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவங்கள்ட்டலாம் கலந்துக்க மாட்டார். அவர் தனியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்போ அந்த பொண்ணு வந்து ஹாஸ்டலில் தங்கி இருந்ததுல அந்த பொண்ணு கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் விசாரிப்பாரு. அந்த பொண்ணுக்கு வந்து இதுக்கு முன்னாடி யாராவது வந்து பார்த்தாங்களா கொண்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு வந்து முன்னாடி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பாக்ஸ் எடுத்து கொடுக்கும். அதை வந்து ஹீரோ வந்து வாங்கி வச்சிருப்பாரு. இதுக்கு இடையில வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களா, நிதகல் ரவி தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டரா இருப்பாரு. அவர் வந்துட்டு பண்ணும்போது வந்து இங்க வந்து எப்படி சொல்வாருன்னா, ஹீரோ என்னெல்லாம் சொன்னாரோ அதே மாதிரியே சொல்லுவாரு. வந்து எனக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து இதா இருக்கு, என்னாலே அதெல்லாம் வந்து இது பண்ண முடியல, ரொம்ப சைக்கோத்தனமா உள்ளவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ
என்ன சொல்வாருன்னா, அவர் இதுக்கு முன்னாடி நடந்த 2, 3 கேஸ் இருக்குல்ல, அந்த ஃபைல காட்டி இதுவும் ஒரே மாரி இருக்கா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்கும்போது, எக்ஸாக்ட்டா ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிருவாரு. அப்பதான் ஹீரோ யோசிக்கிறது தான் கரெக்ட்ன்ற மாரிலாம் இவங்களுக்கு படும். ஆனாலும் இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்பதான் ஹீரோ வந்து சொல்வாரு, "நீ இதெல்லாம் ஏன் இப்படி போட்டு கிளறிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டும்போதும், இந்த பொண்ணு இறந்து போயிருக்கலாம். அந்த இடத்துல இதே மாரி ஒரு பாக்ஸ் இருந்தது. இதுவரைக்கும் இந்த மாரி நடந்த எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இந்த மாரி ஒரு பாக்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அதோட கமிஷனர் வரும்போது இந்த லேடி போலீஸ்ட்ட விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து அவரா பேச ஆரம்பிச்சுருவாரு. "சார் இந்த மாரி கொண்டு பொண்ண தேட முடியாது சார்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தைரியமா கமிஷனர் கிட்டயே அவர் சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் இப்ப என்னதான் பண்றதுன்னா, அப்ப இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது சார். அவங்க வந்துட்டு ஒரு இதா தான் இருப்பாங்க. சைக்கோவா இருக்கவங்க வந்துட்டு ஒரு இதா மைண்டா இருப்பாங்க. அவங்க மைண்ட் டிஸ்டர்ப் பண்ற மாரி சில விஷயங்கள் இருக்கும். அத நம்ம சொன்னோம்னா, அந்த நேரம் வந்து அவங்க நில குலைவாங்க. அந்த நேரத்துல அவங்கள நம்ம ஈஸியா இது பண்ணலாம். மத்த நேரம் அவங்கள நம்ம நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாரு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த இறந்து போயிருக்கலாம் அந்த பொண்ணு வந்துட்டு இப்ப நம்ம சொல்ல வேணாம். சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து அந்த பேரண்ட்ஸும் வருத்தப்படுவாங்க. அந்த சைக்கோ கில்லர் வந்து சந்தோஷப்படுவான். இப்ப இத வந்து நம்ம இந்த விஷயத்த வந்து நம்ம மறைச்சு தான் வைக்கணும். இத நம்ம மறைச்சு வச்சோம் அப்படின்னா சைக்கோ கில்லருக்கு வந்து ஒரு இது வரும். என்னது இது நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இன்னும் யாருக்குமே அது தெரியலையே அப்படின்ற மாரி அவன் அப்செட் ஆகுவான். அப்பதான் அவன் வந்து நார்மலா இல்லாம ஒரு மாரி பதட்டத்துல இருக்கும்போது அவன ஈஸியா நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப இந்த இறந்து போன பொண்ணோட வீட்ல இருந்து கூட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க போய் செக் பண்ணி பார்த்துட்டு இது அந்த பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க 2 பேருமே. அப்ப இன்னும் பொண்ண தேடி தரோன்ற மாரி. அப்பதான் வந்து இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்க, "நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்ப நம்ம இந்த விஷயத்த சொன்னா அது பெரிய இஷ்யூ ஆயிடும். அதனால கொஞ்ச நாளைக்கு இப்ப மறைவாவே நம்ம இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு ஸ்கூல காட்டுவாங்க. இந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மேத்ஸ் சாரா இருப்பாரு. ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து பாடம் எடுத்துட்டு இருப்பாரு. பாடம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுல மார்க் கம்மியா வாங்குறவங்கள வந்து இவர் ரொம்பவே கோவமா திட்டுவாரு. பயங்கரமா அது வந்து டஸ்ட்டர் தூக்கி போடுறது, கிள்றது, அப்புறம் வந்து அடிக்கிறது அந்த மாரிலாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. மார்க் கம்மியா எடுக்கிறவங்கலாம் வந்து கிளாஸ விட்டு வெளியவும் அனுப்பிட்டு இருப்பாரு. அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட மாமா பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து இங்க சேருவாங்க. ஏன்னா படிச்ச ஸ்கூல்ல அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு இந்த ஸ்கூல்ல சேர்க்கும்போது இவரு விருப்பமே இல்லாம அவருக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் கொஞ்சம் வீக்கா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கூல்ல சேர்த்தோம். கொஞ்சம் நல்லா பார்த்துங்கன்னு சொல்லிட்டும் சேர்த்து விட்டுட்டு இப்ப வந்துருவாங்க. அதோட இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பொம்மை இருக்குல்ல, இந்த பொம்மை வந்து எந்த ஷாப்ல கிடைக்குது, எந்த ஷாப்ல இருந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தேடுவாரு. நிறைய ஷாப்புக்கு போய் பார்ப்பாரு. இந்த பொம்மை எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு எந்த ஷாப்லயுமே எல்லாருமே என்ன சொல்றாங்க, இது பழைய மாடல், இதெல்லாம் இப்ப வரதே கிடையாது. இது வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட்டட் பொம்மை இது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு எங்கேயுமே க்ளூவே கிடைக்காது. ஆனாலும் அவர் எல்லா கடையிலுமே தேடி தேடி பார்த்துட்டே இருப்பாரு. அப்படி நிறைய கடைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில வந்துட்டு இருக்கு சார். ஆனா இது வந்து இப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் எங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, ஹீரோக்கு ஒரு மாதிரி தூக்கி மாதிரி போட்டு அந்த பொம்மையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் இருக்கும்ல, அதுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொம்மை மட்டும் இருக்கும். அதை ஆட்டி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கே உண்டான அந்த பிஜிஎம் போடுவாங்க பாருங்க. அப்படியே பயமாவே இருக்கும். அதோட அந்த பொம்மை இப்படியே அழகா பொம்மையெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. அதை பார்க்கும்போது இப்படியே ஒரு மாதிரி அது டான்ஸ் ஆடிட்டு அந்த மியூசிக் வரும். பார்க்கும்போது ஹீரோக்கு இந்த பொம்மை தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. சைக்கோ இதெல்லாம் வந்து அந்த பொம்மையெல்லாம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாரு. அதோட இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாஸ் ரூம் காட்டுவாங்க. யார் இந்த தடவை மார்க் கம்மியா எடுத்ததுன்னு கேட்டோன்னே, ரவீனா இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு எந்திரிச்சு நிக்கும். இப்போ இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொண்ண போட்டு காத போட்டு திருவி கண்ணு அந்த கைய புடிச்சு அப்படி கிள்ளுவாரு ஒரு மாதிரி. கிள்ளிட்டு ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற, மார்க்கும் எடுக்க மாட்டேங்கிற, நேத்து ஒரு பையனோட பார்த்தனே ரொம்ப ஊர் சுத்துற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டே இருப்பாரு. டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்கும். அந்த ப்ரோகிராமுக்கு எல்லாருமே வந்துருவாங்க. இந்த கிளாஸ் மட்டும் தான் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு பியூன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு கூப்பிட வருவாரு. உடனே வந்து சார் வந்து எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் அனுப்பி வச்சிருவாரு. இந்த பொண்ண மட்டும் புடிச்சுக்கிட்டு இந்த வருஷம் நிறைய பேர் ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்கு. உன் பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. உன்னையும் நான் ஃபெயில் ஆக்கிட்டேன்னா அது சரி வர மாட்டேன். வேண்டாம் சார்ன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டே இருப்பாங்க. அப்ப வேண்டாம் அப்படின்னா நான் சொல்றத நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை சாத்திட்டு வா. இல்ல அப்படின்னா நீ அப்படியே போ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை மிரட்டுவாரு. இதுக்கு என்ன செய்யறது தெரியாத உடனே கதவை சாத்திட்டு இந்த பொண்ணு இப்படி உள்ள வந்துரும். அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு ரொம்ப 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 அவர் அப்படியே ரொம்ப அழகா சிரிச்சுட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து உட்காந்துருவாரு. அந்த பொண்ணு வந்துட்டு அழுதுட்டே வந்து அது வந்து ப்ரோக்ராம்ல கலந்துக்கும். கரெக்டா இவங்க இதெல்லாம் இதாகிட்டு அப்புறம் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் ஷோ தான் நடந்துட்டு இருக்கும். அந்த மேஜிக் ஷோ பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயின் வேலை பார்க்குறாங்களா அந்த ஸ்கூல்ல காட்டுவாங்க. அந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கிளாஸ் எடுக்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ரிலேஷன் வந்து அனிவர்சரியா இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நல்லா எம்ப்ராய்டரிலாம் போடுவாங்க. அவங்களுக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி அவங்க ஒரு கர்ச்சீஃப்ல பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தா அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு அவங்க அப்பா அம்மாக்கு வாழ்த்து சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் சொல்லுவாங்க ஹீரோயின். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு வந்து சரியா காது கேட்காதனால காது கேட்காத ஒரு மிஷின் மாதிரி அதாவது ஹெட்செட் மாதிரி இருக்கும். அதை கழட்டி கொடுக்கும்போது இவங்களும் வந்துட்டு ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த ஹெட்செட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி காதுல வச்சுக்கும். அதோட சரின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு கேட்கும்போது இந்த மாதிரி தான் அவ வந்து சரியா அவளுக்கு காது இதாக இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணி பேச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு மிஸ் கிட்டே சொல்லிட்டு 2 பேருமே இப்போ கிளம்பிடுவாங்க. இப்போ கிளம்பும்போது சரின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணு வேற ஸ்கூல் சேர்த்துட்டாங்களா அதை பற்றிலாம் விசாரிச்சுட்டு போகும்போது அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ மிஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. அதாவது ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வரும். அந்த ஆட்டோ பிடிச்சி அந்த ஆட்டோல ஏறுவாங்க. இவங்க அந்த பொண்ணு ஏறுறத அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதாவது பார்க்கணும் இல்லை யதார்த்தமாக பார்க்கும்போது ஒரு ஆட்டோ வரும். அதில் அந்த பொண்ணு ஏறும். ஹீரோயினும் வந்துட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினும் கிளம்பி போயிடுவாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மறுநாளே வந்துட்டு இந்த பொண்ணு இப்போ ஆட்டோல போன பொண்ணு வந்து காணா போயிருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அந்த ஸ்கூல்ல விசாரிக்க வருவாரு. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து விசாரிப்பாரு. ஏன்னா அவங்கள தெரிஞ்சவங்களாவும் இருப்பாங்க. சரி இவங்க கிளாஸ்ல படிக்கிறவங்க தானே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது இவங்களை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்து சுத்தமா நம்பிக்கை இருக்காதனால வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதையும் பார்க்கல, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க கொடுக்க போற சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தான் இது தெரியாதுன்னு சொல்றேன்ல, என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. இவருக்கு என்ன பேச தெரியாது, அப்படியே கோவமா இருந்தாலும் அப்படியே அமைதியா இருந்துருவாரு. இங்க பாத்தீங்கன்னா பன்னிக்கு நைட்டே வந்து இவங்களும் அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல அவங்க 2 பேருமே ஒரு பர்த்டே பார்ட்டி கலந்துட்டு சீக்கிரம் கிளம்பாம அந்த பொண்ணு லேட் ஆக்கிரும். இப்போ லேட் ஆயிடுச்சு, பஸ் எல்லாம் வராது, அதனால வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம். எதுவுமே வரல, இப்போ எப்படி தான் போறது, இன்னொரு தடவை பார்ட்டிக்கே கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு ஆட்டோ வரும்போது அந்த ஆட்டோ நிப்பாட்டிட்டு போய் ஏலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே ஒரு 3-4 பேர் உள்ள உட்காந்துருப்பாங்க. வாமா உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டே இருக்கும்போது அவங்க அவங்க மார்க்கெட்டில் பார்த்தா உள்ள ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க அந்த ஆட்டோக்காரங்க எல்லாரும். சரி அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க வேக வேகமாக நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி லைட்டுக்கு அவங்க கண்ணுக்கு
அப்படியே இதாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்க நின்று யாருன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் இருப்பார். அப்போ இந்த விஷயத்தை சொல்லிட்டு அவங்க நேராக வரும்போது பார்த்தீங்கன்னா ஆள் கூட்டிட்டு வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் சண்டைக்கு வருவாங்க ஆட்டோக்காரங்க. அவங்களாம் அந்த ஹீரோ போட்டு எல்லாரையும் செம்மையா அடி அடி போட்டு புரட்டி எடுத்துருவாரு. அடிச்சு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போவார். வீட்டுக்கு கூட்டிட்டு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி அப்போ இப்போ தான் வந்து என் மேலே நம்பிக்கை வருதா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை உங்களை பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த மாதிரி ஏன்னா ஊர் சுற்றிட்டு இருக்கேன், உங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்களா, நான் போலீஸ் உங்களுக்கு அப்படின்னு அவங்களும் சிரிச்சிட்டே இருப்பாங்க. அப்புறம் தான் வந்து அவங்கள பற்றி விஷயங்களும் சொல்லுவாங்க. நான் அப்படி இல்லாததுக்கு காரணம் வந்து இவன் இந்த கையல் வந்து என்ன நம்பி தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும் எனக்கு அவங்க பொண்ணு இல்லை உங்க அக்கா பொண்ணு, அவங்களுக்கு வந்து அவங்க இறந்துட்டாங்க, நீங்க வளர்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும் எல்லாமே இப்போ இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. பேசிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து இறக்கி விடுவார். ஹீரோ இறக்கி விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அந்த செவுத்துல நிறைய அந்த பொண்ணு வந்து கிறுக்கி வச்சிருக்கும். இந்த குட்டி பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பேச வராது, சரியா பேச வராதனால அந்த பிள்ளை என்ன பண்ணும்னா எப்போ பார்த்தா அந்த ஸ்கெட்சில் அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து செவுத்துல கிறுக்கி கிறுக்கி வைக்கும். இதெல்லாம் இவ பண்ணதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. ஆமா ஆரம்பத்தில் எனக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சரி அவளுக்காக அப்படின்னு அவனும் விட்டுட்டேன், அது மாதிரி அவளும் எதாக இருந்தாலும் வரைஞ்சு தான் கேட்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லுவாங்க. அந்த பிள்ளை வரும்போதே தூங்கிருக்கும். அதோட அந்த பிள்ளைய சோஃபால படுக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு உட்காந்துருக்கும். என்னன்னு சொல்லி கேட்கும்போது இன்னொரு தடவை ரவுண்ட் அடிக்கணும்னு சொல்லும்போது ஹீரோயின் வேறன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ கூட்டிட்டு போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து விடுவார். விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கும் சேஃபாக வீட்டுக்கு வந்ததுனால அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும். அவர் ஹீரோ கிளம்பும் போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா நாளைக்கு வேணா வாங்க நம்ம 2 பேரும் போயிட்டு தேடுவோம், எனக்கு எதுவும் ஞாபகம் வந்தா நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லும்போது ஹீரோ தேங்க்ஸ் சொல்வார். அதோட இந்த பாட்டு வரும். இந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். மறுநாள் போயிட்டு அந்த ஆட்டோல தான் அந்த பொண்ணு ஏறி போனாங்க. அந்த ஆட்டோவா பார்த்து பார்த்து தேடுவாங்க. அந்த ஆட்டோ இருக்கா இருக்கான்னு ஹீரோனுக்கு எதுவுமே ஞாபகம் வராது. அதோட சுத்தி சுத்தி தேடிட்டே இருப்பாங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா வந்துட்டு முத நாள் வந்தாங்களா அந்த ஆட்டோவே திரும்ப வரும். அந்த ஆட்டோல ஏறி உட்காந்துருப்பாங்க. இன்னொரு ஆள் வருவார். வந்துட்டு ஏறி உட்காந்துட்டு பின்னாடி இவங்களை பார்த்துட்டே இருப்பாரு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோ வண்டியில் வந்துட்டு இருப்பார். உடனே அவர் திரும்பி உட்காந்துக்குவார். ஹீரோனுக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் போட்டு ஒரு ஆட்டோக்கார போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணுகிட்ட வம்போலத்தாரு அப்படி இப்படின்னு இந்த ஆட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோ போட்டோ எடுத்து ஹீரோ அனுப்பும்போது இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அதனால இப்போ இங்க ஒரு பக்கம் அவர் தேடிட்டே இருப்பார். ஏதோ ஒரு ஆட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் தேடும்போது பார்த்தீங்கன்னா போற வழியில வந்துட்டு ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கும். அதை பார்த்தோன்னா ஹீரோ ரொம்ப பதட்டமா போயிடும். திரும்ப ஏதாவது நடந்தா அது விபரீதமா நடந்தா அந்த பாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அந்த பாக்ஸை திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அதே மாதிரி பொம்மை தலையை வச்சிருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் கேமரா எடுத்துட்டு வந்து பிராங்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. பலாருன்னு ஒரு அறைய விடுவார். எவ்வளவு சீரியஸான விஷயம் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு பிராங்க் பண்றதுக்கு இதுதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில உங்களுக்கு ஹீரோயின் இவங்களும் இப்போ இளநீ சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க வந்துட்டு டக்குன்னு எதையோ பார்த்த உடனே அவங்க எதோ சொல்ல வரன்றதுக்காக டக்குன்னு வருவாங்க பாருங்களா. அங்கே ஒரு வண்டி வந்து அவங்களை இடிக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோ தான் காப்பாத்திடுவாரு. காப்பாற்றணும்னு ஹீரோயினுக்கு அவர் வந்து ரொம்பவே பிடிச்சிட்டே இருக்கும். அது மாதிரி யோசிச்சிட்டே இருப்பாங்க. எதுவுமே க்ளூவே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து திரும்ப அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கும். இவ்வளவு முயற்சி பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஆறுதல் சொல்லிட்டே வருவார். இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் தான் கால் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒன்றுமே புரியாது, எனக்கு டவர் கிடைக்கல, நீ பேசுறது எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ காணா போனாங்களா அந்த ஆட்டோல ஏறி போனாங்களா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சில பொண்ணுங்க எப்படி அதே மாதிரி தான் இறந்து போயிருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அதே டைம்ல இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது அந்த ஆட்டோ வந்து ஸ்டார் பின்னாடி போட்டிருக்கும். இப்போ ஹீரோ வந்தார்ல அந்த ஆட்டோ தான் அது. அன்னைக்கு அந்த பொண்ணு ஏறி போன ஆட்டோ. ஆனால் ஹீரோக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அப்போ ஹீரோயின் பேசுறது சரியாகவும் கேட்கல. இந்த ஸ்பாட்ல இருக்கும்போது ஹீரோயின் வந்து திரும்ப கால் பண்ணிட்டு ஹீரோயின் வந்து இந்த டைம் சொல்லிடுவாங்க அந்த ஆட்டோக்கு பின்னாடி வந்து ரெட் கலர்ல ஸ்டார் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோ பேசிட்டே திரும்பும் போதே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறங்கினார்ல அந்த ஆட்டோல தான் ஸ்டார் இருக்கும். உடனே திரும்பி போய் வேகமா ஓடி போய் அந்த ஆட்டோ பிடிச்சிடுவாரு. பிடிச்சி அந்த ஆட்டோக்கார போட்டு சாத்தி எடுப்பார். அப்போ உண்மையை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுவும் பண்ணலங்க, எல்லாமே அந்த சார் தான் அப்படின்னு. எந்த சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல சொல்வார். அந்த ஸ்கூல்ல தான் இப்போ நம்ம அம்மாவும் வந்து சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க பேசிப்பாங்க. ஹீரோவும் அவங்க மாமாவும் பேசிப்பாங்க. அப்பதான் வந்து அவர் என்ன சொல்வாருன்னா அந்த ஸ்கூல்ல வந்துட்டு அந்த சார் இருக்காருல்ல அந்த மேக்ஸ் டீச்சர் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த மாதிரி பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டு யாரையாவது இந்த மாதிரி ஆட்டோல கூட்டு வர சொல்வாரு. இவர் வந்து கூட்டிட்டு வர வேண்டிய வேலை இவரோடது. அந்த பிள்ளைங்க அங்கே வந்தோன்னா அதுங்களுக்கு அந்த மருந்துலாம் அந்த மாதிரி மயக்கம் அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்களை இந்த மாதிரி பண்றது இந்த சாரோட வேலையா இருக்கும். அந்த பிள்ளைங்களுக்கும் இதை பத்தி பெருசா தெரியாது, இது மாதிரி வழக்கமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு சாத்தி எடுத்துட்டு இப்போ அவர் கொடுத்த அட்ரஸ்க்கு அந்த சாரோட வீட்டுக்கு ஹீரோவும் அவங்க ஆளுங்க எல்லாருமே இங்கே வருவாங்க. பார்த்து எல்லாத்தையுமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்கூல் பேக் இருக்கும். டைம்ல இங்கே ஸ்கூல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றதும் காட்டுவாங்க. இந்த டைம் மார்க் யார் கம்மியாக எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சார் கேட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இருக்காங்கல்ல, அதாவது ஹீரோட மாமா பொண்ணு, அவங்க வந்து மார்க் கம்மியாக எடுத்திருப்பாங்க. அந்த பொண்ணு மேலே டஸ்டர் தூக்கி அடிச்சிருப்பாரு. அந்த பொண்ணு அந்த டஸ்டர் எடுத்துக்கிட்டே இங்கே வந்து நின்றுட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காண போச்சுல அந்த பொண்ணோட பேக் ஸ்கூல் பேக் இருக்கும். அதை பார்த்துருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயரை திறந்து பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸில் ஒரு பொம்மை தலையும் இருக்கும். இவன் தான் கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருக்கான், இவன் தான் அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியாக இருப்பாங்க. இப்போ அவன் எங்கே இருப்பான் அந்த ஸ்கூலில் தான் இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே சரி அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கூல் முடிகிற டைம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களையும் அனுப்பி விட்டுட்டு இவர் வந்து இந்த பொண்ணுகிட்டே அதே மாதிரி தான் ரொம்ப வீக்காக இருக்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த வருஷம் ஃபெயில் ஆகிடுவ போல தெரியுது அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு என்ன டைலாக் பேசுறாரோ அதே மாதிரி இந்த பொண்ணு பேசுவார். இப்போ இந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்கும் தனக்கு நடந்தது அந்த பொண்ணுக்கு நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கும். எல்லாரையும் அனுப்பி விட்டார்ல, இப்போ இந்த பொண்ணு மட்டும் இருக்கு போய் கதவு சாத்தணும், இந்த பிள்ளைங்க கதவு சாத்தி நிற்கும். அப்போ ஹீரோவும் அவங்க ஆளுங்களும் அவங்க வந்துருவாங்க. ஸ்கூலுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த சார் அப்படியே கிளம்பி போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் கிளம்பி போகலாம் ஹீரோ நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரவீனா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு கையை பிடிச்சி இழுத்து ஹீரோ கிட்ட விஷயத்தை சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ நேரம் அந்த ரூமுக்கு போயிடுவார். இவர் கண்ணை மூடிட்டு நம்பர் எண்ணிட்டு இருப்பார். பார்த்தீங்கன்னா கண்ணு திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கரெக்டாக நின்றுட்டு இருப்பார். ஆப்போசிட்ல ஹீரோ நின்றுட்டு யாருன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு வாசல் நிற்க வச்சுட்டு யாராவது வராங்களான்னு பார்க்க சொல்லிக்கிட்டே இவரை போட்டு சரியான அடி அடிப்பார். அடிச்சுட்டு இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. அட்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீ தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரோ செஞ்சதை என் மேலே பழி போட பார்க்குறீங்களா, நான் அதெல்லாம் செய்யலன்னு இதெல்லாம் எப்படி நம்புறதுன்னு கேட்கும்போது அப்போ நீ பண்ண வேலையெல்லாம் என்ன கேட்கும்போது அதெல்லாம்
நான்லாம் வந்துட்டு இத்தனை வயசுல எனக்கு வந்து கல்யாணம் ஆகல, நான் தனிமையா இருக்கேன், அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்கிற வேலைக்கு ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி ஒரு நியாயமான விஷயங்கள் நினச்சிட்டு அவர் இதெல்லாம் சில விஷயங்களை சொல்லுவார். இதெல்லாம் ஒரு பொழப்பாடா உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ மாட்டிக்கிட்ட உடனே நீ இல்லைன்னு சொல்லிட்டு வேஷம் போறேன்னு கேட்கும்போது, என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க, உண்மையான குற்றவாளியை விட்டுட்டு உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்றதுனால என்ன போட்டு தலை பார்க்குறீங்களா அப்படி இப்படி ஒரு சொல்லிட்டே இருப்பார். இங்கே பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல ஆரம்பிப்பாரு, நான் அந்த பொண்ணு எதுவுமே செய்யல, அந்த பொண்ணு அன்னைக்கு ஆட்டோவில் வந்துட்டு இருந்துச்சு, நான் அது தெரிஞ்சுதான் வேணும்னே அந்த ஆட்டோவில் நானும் ஏறினேன், பரவாயில்ல சார் நான் மட்டும் தான் போகிறேன் வாங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது எம்ப்ராய்டரி போட்டு வச்சிருந்தது, அந்த பிள்ளைக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் இந்த மாதிரி நிறைய போடுவாங்க, நான் சொன்ன உடனே நீ வீட்டுக்கு வந்து உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னோம். அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு ஹாலில் உட்கார வச்சுட்டு இவர் போயிட்டு பால் கலக்கி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போவார். திரும்பி பார்ப்பார் அந்த பொண்ணு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவார், 2 மாத்திரை அதுக்குள்ளே போட்டுருவார். திரும்ப கலக்கிட்டு இருக்கும். திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த பிள்ளைக்கு பயங்கர பயமாயிட்டு டக்குனு அந்த பேக் எடுத்துட்டு வெளியே ஓட பார்க்கும். அந்த சோஃபால பேக் வந்து மாட்டிக்கும். அதோட பேக்கை விட்டுட்டு அந்த பிள்ளை தப்புச்சம் பொடிச்சுன்னு ஒரு நிமிஷத்துல வெளியே ஓடிடும். வெளியே ஓடணும் இவரும் பின்னாடியே ஓடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணே அங்கே இருக்காது. என்ன இந்த பக்கம் திரும்பி பார்ப்பார், அந்த பொண்ணே காணும். ஆனால் அந்த செவுத்து மேலே வந்துட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸில் மட்டும் இருந்தது. அந்த கிஃப்ட் அதுதான் எனக்கு தெரியும். அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. அந்த பாக்ஸ் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சேன். இப்போ அதனால தான் ஹீரோலாம் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த ஒரு பாக்ஸும் அந்த பொண்ணோட பேகும் மட்டும் அங்கே இருந்ததை வந்து பார்த்துருப்பாங்கல்ல, இதுதான் நடந்தது, வேற எதுவுமே நான் பண்ணல அப்படின்னு சொல்லவும் போய் தான் சொல்றான்னு சொல்லிட்டு முதல் இவர் வந்து மிரட்டிட்டே இருப்பாங்க. அதோட வந்து டாக்டர்லாம் வந்து அவர் வந்து இப்போ பேஷண்டா இருக்காரு, உங்களோட என்கொயரிலாம் அப்புறம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை மிரட்டி விட்டு இப்போ இவங்கலாம் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இதனால இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டில் வந்துட்டு அம்மா இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டேவா இருக்கும். அந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்க, இன்வைட் பண்ணியிருப்பாங்க. நல்லா நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னும் கேக்கு கூட விட்டிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க மாமா வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி அவங்க அப்பா எல்லாரும் ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பாரு. எனக்கு வந்து சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டெடி பேர் வாங்கி அவங்க அப்பா வேற வச்சிருப்பாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு ஒரு கால் வரும். அதாவது அவரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் ஃப்ரெண்டை வந்துட்டு அந்த இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு அந்த டாக்டர், அதாவது அந்த பேஷண்டா இருக்க டீச்சர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா மிரட்டிட்டு இருப்பாரு ஒரு துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு. அதை பார்த்த உடனே இவங்களுக்குலாம் போலீஸ்காரங்க அந்த துப்பாக்கி கீழே போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வேகமா வந்துட்டு இங்கே வருவார். ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க, அவர் கேட்கவே மாட்டார். யாரோ செஞ்சதை வந்து என் மேலே பழி போட்டு என்ன இது பண்ண பார்க்குறீங்களா, நான் முடியவே முடியாது, இப்போ எல்லாரும் என்ன வெளியே விடலாம், இப்போ சுட்டுருவேன் அப்படின்னு அவர் பக்கம் மிரட்டிட்டு இருப்பார். இந்த டைம்ல ஹீரோ வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி பண்ண நம்பிட்டு தான் ஆபத்து, நம்ம வேற மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லும்போது நீ எப்போ பாரு இப்படி தான் ஏதாவது மாற்றி பேசிட்டு இருப்பே, முதல் இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி போலீஸ் வந்து ஹீரோ பயங்கரமா திட்டி அனுப்புவாங்க. ஹீரோ வந்து அங்கிருந்து போனவர் பார்த்தீங்கன்னா நேரா லிஃப்ட்ல ஏறுவார். ஏன்னா இவரும் லிஃப்ட்டுக்குள்ள உள்ள போயிருப்பார். அப்பதான் திடீர்னு சுடுற சத்தம் கேட்டவொடனே இவர் இன்ஸ்பெக்டர் சுட்டாருன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அதுக்குள்ள அந்த பக்கமா இவர் திட்டினாங்கன்னு போனாங்களே போனவர் லிஃப்ட்ல ஏறிப்பார். அங்கே போய் இவங்களை ஓப்பன் பண்ணிட்டு இவரை ஷூட் பண்ணிட்டு ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டு வந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அம்மா வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் அதே மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும். இப்போ ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடும். என்னது அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ நம்ம வீட்டு வாசல்ல இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு பொம்மை இதாக இருக்கும். அப்புறம் இன்னும் கேக்கு கூட வெட்டியிருக்க மாட்டாங்க. குடும்பமே ரொம்ப சோகமா ஆயிடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. இங்கே தான் இருந்தா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்துட்டு ஒரு குட்டி பையன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான். அந்த பையன் கிட்ட வீடியோவில் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எடுத்த வீடியோ செக் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு பையன் வந்துட்டு அந்த பொண்ணை தனியாக கூட்டு போய் பேசின மாதிரி அந்த வீடியோவில் இருக்கும். ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த பையனை கூப்பிட்டு விசாரிப்பார். அப்போ வந்து அந்த பையன் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நான் வந்து வேணும்னு எதுவும் பண்ணல, அந்த பொண்ணு வந்து நான் லவ் பண்ண, அதனால ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து மிரட்டி கேட்கும், இதுதான் பண்ண, வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிடுவான். அப்போ வேற எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே ஹீரோ இருந்துட்டே இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா அப்படி தேடிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து கிடைச்ச இருக்காது. அதோட ரொம்ப கவலையாவே இருப்பாங்க வீட்டில் எல்லாரும். இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களோட கார்ல வந்து ஒரு டெடி பேர் வாங்கி வச்சிருப்பாருல அந்த பொண்ணோட அப்பா அம்மாவோட அப்பா, அது வந்து அந்த பொண்ணுக்கு கூட கொடுத்துருக்க மாட்டாரு, டிக்கில தான் இருக்கும். சரி அந்த இதை எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டே இருப்பாங்க. அவளும் இதே மாதிரி ரொம்ப வருத்தத்திலே இருக்கா, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படியா தேடி கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. ஒன்றும் ஆயிருக்காது நம்ம பொண்ணுக்கு. ஹீரோ ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த டிக்கியை திறந்து எடுக்கலாம்னு சொல்லி திறக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பொண்ணு வந்து அதே மாதிரி மற்ற பொண்ணுங்களாம் இப்போ எப்படிலாம் அதே மாதிரியே இப்போ இவங்களும் இந்த பொண்ணு இறந்து போனோன்னு இவர் ஒரு மாதிரி ஆயிடுவாரு. இவர் பேசிட்டே இருக்க ஹீரோட முகம் மாறத பார்த்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து உடனே டிக்கி மூடிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிப்பாரு. என்ன நான் பார்க்கணும்னு சொன்னா அவர் பார்க்க விடவே மாட்டாரு. உடனே அந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்வாருன்னா, நானும் போலீஸ்காரன் தான், நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்துட்டு விட்டுருவாரு. போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுது அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்படுவார். ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். இங்கே ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டு நல்லா இருக்கும். கண்ணம்மா கண்வெளின்ற பாட்டு நல்லா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா இவர் அழுதுட்டே இருப்பாரு. இவங்க 2 பேரும் கத்துற சவுண்ட் கேட்டு இப்போ அவங்க வைஃப் அங்கிருந்து வந்துருவாங்க. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணுவாங்க, அந்த டெடி பேர் மட்டும் கையில் எடுத்து வச்சுப்பாரு. இல்ல டிக்கில கை அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த அம்முக்கு வாங்கின கிஃப்ட் இது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுத்துட்டு இப்போ உள்ள போவாங்க. இப்போ அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவங்க வைஃப் கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொல்லவே மாட்டார். அப்படியே தேடுற மாதிரி அந்த பொண்ணு இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றது சொன்னா அவரால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பாரு. நீங்க இருந்து கிளம்புப்பா, அந்த சாவியை போய் கொடுத்துட்டு அந்த வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா இவருக்கு ஒரு வேலை கொடுத்துருவாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு அப்படியே அந்த கார் எடுத்துட்டு இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துக்கு தான் போறாரு நேரா. இங்க வந்து உள்ள வந்து பக்கமா அவங்க அப்பா அந்த பொண்ணு உள்ள உட்கார்ந்திருக்க மாதிரியே இருக்கும். எப்போ பார்த்தாலும் கிட்ட லேட்டா தான் கொடுப்பீங்க அந்த பொண்ணு கேட்டுட்டே இருக்கும். அந்த அந்த டெடி பேரை கொண்டு போய் அந்த பொண்ணு கொடுக்கும். நல்லா நடிச்சிருப்பாங்க எல்லாருமே. அதோட அங்க போய் கொடுத்து ரொம்ப சோகமா இருந்துட்டே இருப்பாங்க. ஹீரோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வர வழி ஃபுல்லா அந்த பொண்ணு அவர் பிறந்தப்ப கையில வாங்கினது, அவருக்கு அந்த பிள்ளைக்கு கார் கத்து கொடுத்தது, அதெல்லாம் ஹீரோ நினைச்சு பார்த்துட்டே இருப்பாரு. இப்போ அவர் கார் போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மேல நின்று அழுதுகிட்டே பார்த்துட்டே இருப்பாரு. இவர் பாட்டுக்கு வேகமா அங்க வந்துட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண நிலங்கள் ரெடி பண்றாருல அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அந்த பிள்ளையை தூக்கிட்டு கொண்டு வந்து இங்க கொடுப்பாரு. அப்போ பாத்தீங்கன்னா அதே மாதிரியே அங்க அப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் எப்போ நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கும். ஹீரோட மாமா இருக்காரு, அவர் என்ன முடிவு பண்ணிடுவாங்க, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், வேற ஊருக்கு போயிடலாம், ஏன்னா மனநிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே சமயத்தில் அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து சொல்லியிருக்கவே மாட்டார், அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லாமே ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருப்பாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ அவர் ஒருத்தர் இறந்து போயிருக்காருல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களை கூப்பிட்டு விசாரணை கமிஷனர்கள் அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இஷ்டத்துக்கும் எல்லாருக்கிட்டையுமே கண்ணு போது மாறி மாறி சுட்டுக்கிறீங்கன்னா என்ன காரணம்னு, இல்லை போலீஸ்காரையும் அவங்க மிரட்டினாங்க, இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு இவங்க எவ்வளோ சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீ உங்க மேலே தப்பு இருக்கு, இதுக்கான ஆக்ஷன் நீங்க எடுக்கலன்னா நாங்கள் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு இவங்க எல்லாரும் திட்டுவாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த லேடி போலீஸ்க்கு வந்து ஹீரோ மேலே தான் சம்மக்கும் வரும். அவரால் தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோக்கு வந்து தாமேலே ரொம்ப வெறுப்பாக இருக்கும். எதையுமே கண்டுபிடிக்க முடியல, எவ்வளோ பிள்ளைங்க இருந்து நம்ம வீட்டிலே ஒருக்குள்ள போயிடுச்சு, எதுவுமே என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தி ஆயிடுவார். அப்போ ஹீரோயின் தான் வந்து ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ அவர் அழுதுட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு
வந்துட்டு அவருக்கு ஆறுதல் சொல்றன்ற பேர்ல அது இவர் பேசி வருத்தப்படுறாரு, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ரெக்கார்டிங் எடுத்து இவர்ட்ட காட்டிட்டு அதெல்லாம் ப்ளே ஆயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அழுகாத அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்கு நீ ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோட்ட சொல்லுவாங்க. அது அது வந்து அவ வந்துட்டு பிராக்டிஸ் பண்றதுக்காக இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பேச்சு வந்து வளர்த்துக்கிறதுக்காக இது இது கூட அத காணா போனால அந்த பொண்ணு அவளுக்கும் இதே மாரி ப்ராப்ளம் இருக்குது. அவ தான் எதுவும் வாங்கி குடுத்தா அப்படின்ற மாரி சொல்லவும், அப்ப அந்த பொண்ணுகிட்டயும் இதே மாரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்பதான் ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப டக்குனு என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொண்ணு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த இதுல வந்துட்டு அந்த பொண்ணு போட்டிருந்த திங்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல இந்த காதுல மாட்டி இருக்கிறதும் இருக்கும். அத பார்த்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு லாஸ்ட் மினிட்ல எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்ற மாரிலாம் அது ஒரு மாரி ஆடியோவா இருக்கும். அது கேட்கும்போது ஆமா இது அந்த பொண்ணோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்ப அது கூடயே பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் வேற ப்ளே ஆகும். அந்த மியூசிக்கே டிஃபரெண்ட்டா இருக்கும். உடனே அந்த ஒரு மியூசிக் டைரக்டர்ட்ட வந்துட்டு இந்த மியூசிக் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது ஆங்கிலோவும் இதுவும் கலந்த மாரியான ஒரு மியூசிக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் போட்டு காட்டிருவாரு. அதோட ஹீரோ இப்ப என்ன பிளான் பண்ணுவாருன்னா, இப்ப அந்த லைவ் ஷோலாம் நடக்குதுல்ல, அதுல வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இந்த மியூசிக்க அது ஒரு புரோகிராமா வச்சு இந்த மியூசிக்க யாராவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கலாம். பொதுமக்கள் யாராவது கேட்டிருந்தா சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருவாரு. ஆனா இங்க இதெல்லாம் வந்துட்டு போலீஸ்ன்னு சொல்லி சொல்லும்போது, நீயே இப்ப சஸ்பெண்ட்ல தானடா இருக்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவர் அவங்களோட மேடத்தோட ஒரு இது மட்டும் கொண்டு வருவாரு. இவர் தான் எல்லாரும் சைனும் போடுவாரு. இவரே அந்த சைன போட்டு இப்ப இந்த புரோகிராமும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த அந்த மியூசிக் ப்ளே ஆயிட்டே இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் புரோகிராம் தான். ஆனா ஹீரோக்காக 1 மணி நேரம் புரோகிராமா பண்ணாலும் யாருமே அத கேட்ட மாரி சொல்லியிருக்க மாட்டாங்க. உடனே அவரும் சொன்னோனே சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வருத்தமா எந்திரிச்சு கீழ போயிட்டே இருக்கும்போது, அங்க வேலை பார்க்குறவங்க வேகமா ஓடி வருவாரு. ஒருத்தவங்க வந்து இத கேட்டிருக்காங்க அப்படின்னோன ஹீரோ வந்து யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்க ஸ்கூல் ஆனுவல் டேல இந்த மியூசிக் நான் கேட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். இப்ப டக்குனு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூலுக்கு டைரக்ட்டா போயிடுவாரு. இந்த மாரி நீங்க ஆனுவல் டே அந்த சிடிலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அவங்க அதெல்லாம் போட்டு காட்டுவாங்க. அப்ப எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் ப்ளே ஆயிட்டே இருக்கும்போது ஒரு லேடி வருவாங்க. அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா, மேஜிக் ஷோ பண்ணி காட்டுவாங்க. அப்பதான் ஹீரோக்கு இன்னொரு யோசனையும் வரும். அப்ப இப்பதான் மொத இவங்கள பார்ப்பாங்க. பார்த்துட்டு இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு, உங்க ஸ்கூல்ல மேஜிக் அந்த ஷோ நடக்கும்போது அந்த அம்மா வந்தாங்கன்னு கேட்கும்போது, ஆமா எங்க ஸ்கூல்லயும் நடந்தது அப்படின்னோனே, அப்ப வந்துட்டு பெல் அடிச்சிட போறாங்க. அத வந்து ஸ்டாப் பண்ணி வை நான் அப்ப வந்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு அங்க வருவாரு. எங்கெல்லாம் இப்ப நடந்துச்சோ அந்த புரோகிராம்லாம் எந்தெந்த ஸ்கூல்லலாம் இந்த மாரி நடந்திருக்கோ, அந்த ஸ்கூல்லலாம் அந்த ஒரு பொண்ணுங்க வந்து இந்த மாரி இறந்திருக்காங்க அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. அதோட அவங்க கூட இருக்கவங்க டீம்மேட்ஸ்ட்ட வந்து சொல்லுவாரு. இந்த மாரி அதாவது சில்ட்ரன்ஸ் டே, ஆனுவல் டே அந்த மாரி ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் பண்ற டே அன்னைக்கு வந்துட்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு புரோகிராம் நடக்குது. அன்னைக்கு ஒரு புரோகிராம்ல அந்த எந்த பொண்ணு வந்து செலக்ட் ஆகி இந்த மாரி ஸ்டேஜ்ல இருக்கோ, அந்த பொண்ணு தான் இந்த மாரி மிஸ் ஆகுது. அப்படின்ற மாரிலாம் கண்டுபிடிச்சோன பார்த்தீங்கன்னா, இப்ப எங்கெங்கெல்லாம் புரோகிராம் நடந்தது, எந்தெந்த பொண்ணுலாம் அந்த மாரி இருந்திருக்காங்க அப்படின்றது இந்த 1 ஹவர்ல உனக்கு டீடைல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு போவாரு. இப்ப எல்லாத்தையும் விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கடைசியா அவங்க அந்த லேடி வந்து ஒரு இடத்துல புரோகிராம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அந்த ஸ்கூலுக்கு வந்து விசாரிப்பாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட அட்ரஸ் கிடைக்குமான்னு கேட்கும்போது, இல்ல அவங்களா வாண்டடா வந்து இந்த மாரி புரோகிராம் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அவங்களால பேசவும் முடியாது. அவங்களால வந்து அவங்களுக்கு காதும் கேட்காது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எந்த கிளாஸ்ல இருந்து அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்டேஜ்ல ஏறி நின்னுச்சு. அது எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த கிளாஸ்க்கு நேரா வந்து இப்ப ஹீரோ வருவாரு. ஒரு ஒரு அவேர்னஸ் ஒரு இதுதான் ஸ்பீச் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் நடக்கும்போதே அவர் வந்து டைம் கேட்டு பேசிட்டே இருப்பாரு. இந்த மாரி நீங்க போல்டா இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா உங்களால கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வர முடியும். தைரியமா இருக்குன்னு சொல்லுவாரு. அந்த பொண்ணு ஸ்டேஜ்ல இருக்க பொண்ணையும் அவர் பார்த்துக்கிட்டே பேசுவாரு. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட ஃபோன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லா பிள்ளைங்களும் அமைதியா இருக்கும். ஹீரோ வந்துட்டு அந்த மிஸ்ஸ பார்த்துட்டு என்ன சொல்வாரு, நீங்க கொஞ்சம் வெளிய இருக்கீங்களா? நான் கொஞ்சம் எல்லார்ட்டயும் பேசிக்கிறேன்னு சொல்லும்போது அவங்களும் வெளிய போயிடுவாங்க. இப்போ உங்கள்ட்ட சொல்லுங்க ஃபோன் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருமே பேக்ல ஃபோன் வச்சிருப்பாங்க. அப்ப எல்லா பிள்ளைங்கள்ட்டயும் இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, போர்ட்ல வந்துட்டு நம்பர் அவரோட பர்சனல் நம்பர் எழுதி போடுவாரு. இந்த நம்பர நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படினாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டா அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுவாரு. நம்பர நோட் பண்ணிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணோட நம்பரை இவர் ஏத்தி வச்சுப்பாரு. எது ஒண்ணுனாலும் எனக்கு நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு தான் வந்துட்டு இத எப்படியும் அந்த பொண்ண கடத்திட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ண ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. அந்த பொண்ணும் ஒரு வண்டியில ஏறி வந்துட்டு இருக்கும். அந்த பொண்ண ஃபாலோ பண்ணிட்டே வரும்போதே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா போங்க. அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அப்போ ஒரு லாரி வந்து குறுக்கால வந்து நின்னுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படின்றத அந்த லாரி வரதுக்கு முன்னாடி நம்ம அங்க முன்னாடி போயிருக்கணும். லாரி வந்த உடனே அப்படியே மறைச்சிரும் ஃபுல்லா அந்த பொண்ணு போனதையே. அதோட பயந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா, கார விட்டு இறங்கி இப்ப எல்லாரும் வேக வேகமா ஓடி வருவாங்க. என்னாச்சு ஏதாச்சும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வீட்டு வாசல்ல ஷூ கிடக்கிறத பார்த்தோன்னா, போய் பெல் அடிச்சோன அந்த பொண்ணு வந்து நிக்கும்போது தான் ஹீரோக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி அவர் சொல்லி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு இவரு சுத்தமா தெரியாது. என்னம்மா நான் காலையில தானே வந்து இது மாதிரி குடுத்தேன். உனக்கு நம்பர்லாம் குடுத்தேனே அப்படின்னோனே, ஓ! நீங்க சஞ்சனாவ பார்த்தீங்களா? நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், அப்பதான் ஹீரோக்கு தெரியும் இந்த 2 பிள்ளையும் ட்வின்ஸ். நம்ம பார்த்த பொண்ணு வந்து இப்ப மிஸ்ஸிங்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த பொண்ணு எங்கன்னு கேட்கும்போது, அவ வேற ஒரு கிளாஸ்க்கு போயிருக்கா. ஸ்பெஷல் கிளாஸ்ன்ற மாரி இந்த புள்ள சொல்லவும், அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தேடி போக ஆரம்பிச்சுருவாரு. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. இங்க பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அங்க வந்துச்சுல்ல, அதுலருந்து இவங்க வந்துட்டு அந்த லேடி இருக்காங்கல்ல, அந்த புரோகிராம் பண்ற லேடி. அந்த லேடி வந்துட்டு அந்த பொண்ண கார்ல தூக்கி போட்டு அது பாட்டுக்கு கடத்தி வந்துட்டு இருக்கும். அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் ஹீரோ வாங்கிக்கிட்டாருல்ல, அதனால வந்து அத வந்து ட்ராக் பண்ண சொல்லிட்டு, அவர் வந்துட்டு அது பக்கமாவே போயிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு எங்க இருக்கு அப்படின்ற மாரி போயிட்டே இருப்பாரு. இப்ப இவ்வளவு நேரம் ஆஃப்ல தான் இருக்கு அந்த ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப இன்னும் லைன் கிடைக்கல அப்படின்ற மாரி பேசுவாங்க. ஏன்னா அது டவர் இல்லாத ஏரியாவா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பொண்ண கடத்திட்டு வந்து இந்த லேடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பாங்க. அடைச்சு அந்த புள்ள முழிச்சு பார்த்துட்டு மயக்கம் தெரிஞ்சு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது என்ன இடம்? ஆனா வீட்டுக்கு போணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அது காதுலயே வாங்காது. அதோட எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லவும், அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கை காட்டும். அந்த அந்த புள்ள அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூமும் இந்த அம்மா இருக்கிற இடமும் வந்து வித்தியாசமா இருக்கிறத பார்த்தா அந்த பிள்ளைக்கு ரொம்பவே பயமாயிரும். உடனே அங்க போய் நின்னுட்டு ஃபோன்ல டவர் கிடைக்குதான்னு பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இங்க கதவு ஓரமா பார்க்கும். அந்த அம்மா மியூசிக் வாசிச்சுட்டு திடீர்னு நிப்பாட்டிட்டு இங்க வரும் பாத்ரூம் கதவு லாக் பண்ணிட்டு டவர் கிடைக்குதா அந்த புள்ள தேடிட்டே இருக்கும். டவரே கிடைக்காது. திடீர்னு ஒரே ஒரு கோடு மட்டும் காட்டும். இந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப இதான சீனா இருக்கும். அந்த புள்ள அந்த டவர் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இவருக்கு தான் கால் பண்ணும். நல்ல வேளை அவங்க அப்பாக்கோ, அம்மாக்கோ வேற யாருக்கோ கால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணா டைரக்ட்டா இவருக்கு கால் பண்ணிடும். கால் பண்ண உடனே நீ பயப்படாத நாங்க அங்க தான் வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இப்ப இவங்களும் வந்து டவர் கிடைச்சிருச்சுல. டவர் கிடைச்ச உடனே அந்த புள்ள எங்க இருக்கு அப்படின்றது மாரி இப்ப அந்த ஏரியாவும் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அங்க ஃபாலோ பண்ணிட்டு இப்ப ஹீரோவும் வர ஆரம்பிச்சுருவாரு. அங்க ஜன்னல் எதுவும் இருக்கா பாரு. அங்க ஏதாவது இருந்தா அத உடைச்சிட்டு அங்க வெளிய வந்துரு உன்னால முடியும் அப்படின்னு ஹீரோ வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்ட வச்சு அந்த ஜன்னல உடைச்சு அதுக்குள்ள அப்படியே குதிச்சு வெளிய ஓடி வந்துரும். ஒரு மாரி வேற மாரியே இருக்கும். அந்த பிள்ளைக்கு பயந்து பயந்து அங்க ஓடி வந்துட்டே இருக்கும். கடைசில பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் திரும்ப கரெக்ட்டா வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த லேடி இருக்கிற வீட்டுக்கே ஹீரோ வந்துருவாரு. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க இருக்கிறதும் அந்த பொண்ணோட சிக்னலும் ஒரே இடத்துல காட்டுதுன்ன உடனே ஹீரோ குனிஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஃப்ளோருக்கு கீழ வந்து
வந்து அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்கு கீழே தான் அந்த பிள்ளை அந்த அம்மா பிடிச்சி வச்சிருக்கும். ஏன்னா அந்த பிள்ளை தப்பிச்சே போக முடியாது, தப்பிச்சு போனாலும் வீட்டுக்குள்ள தான் வந்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா ஹீரோ போய் அந்த பிள்ளையை காப்பாற்றிடுவாரு. ஹீரோ காப்பாற்றி முடிச்சது தெரிஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையை கொல்ல முடியாது அந்த லேடியால. உடனே என்ன பண்ணணும், கார் எடுத்துட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சு தப்பிச்சு போயிடலான்னு. இது வந்து இப்போ அந்த வீடு ஃபுல்லாக சோதனை பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவோட ஒரு பையன் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த லேடி தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே கிடைக்கிற ஆதாரங்கள்லாம் எடுத்துட்டு அந்த பொண்ணையும் காப்பாற்றிட்டு ஹீரோ வந்து அங்கிருந்து வெளியே வந்துருவாரு. இதில் ஹீரோ வந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வந்தார்ல, அந்த ஃபோட்டோ வச்சு பார்க்கும்போது அவர் ஆல்ரெடி வந்து சில டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காருல, அதில் வந்து இந்த கேஸும் இருக்கும். அதை பார்க்க உடனே இவருக்கு வந்து சந்தேகம் வந்துட்டு அந்த கேஸ் நடக்கும்போது அதை யார் வந்து விசாரிச்சது கொண்டது அப்படின்னு பார்க்கும்போது ராதாரவி இருக்கார்ல, அவர் தான் அப்போ வந்துட்டு அதெல்லாம் விசாரிச்சிருப்பாருன்னு அவரை தேடி வந்து விசாரிப்பாரு. அப்பதான் அவர் வந்து அந்த லேடி பத்தி அந்த ஃபேமிலி பத்தி சொல்வார். அந்த அம்மாவால வாய் பேச முடியாது, அவங்களுக்கு காது கேட்காது, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான், அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கூட அவங்க இறந்துட்டாங்க, இவங்க வந்து ஒரு மெஜிஷியனா இருப்பாங்க, ஒரே பையன் தான், அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல்நல குறைபாடு இருக்கும், அதனால பார்த்தீங்கன்னா அவன் தலையில வந்து வெல்ல முடியாத மாதிரி ஒரு வயசான தோற்றத்தோட இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பையனை பார்க்கறதுக்கு. அதனால இவங்க வந்துட்டு தன் பையனை எப்படியோ நல்ல மெஜிஷியனா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதோட ஸ்கூல்ல சேர்க்கும்போது ஸ்கூல்ல எந்த பிள்ளைங்களுமே அவருக்கு வந்து இடமே கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் அந்த பையனுக்கு வந்து இடம் கொடுத்தவங்க, அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிரும். அந்த பிள்ளை ஒரு மனிதாபிமானத்தோட அந்த பையன் கிட்ட ரொம்ப நல்ல க்ளோஸா பழகிட்டு இருக்கும். யாருமே அந்த கிளாஸ்ல ஸ்கூல்ல பேசாத போது இந்த பொண்ணு மட்டும் தான் அந்த பையன் கிட்ட பேசும். அந்த பையனுக்கு இந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். அவங்க அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றது, வீட்டுக்கு வரது போறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இருப்பாங்க. அந்த பையனுக்கு இந்த பொண்ணு வந்து லவ் பண்ற மாதிரி ஒரு இதே வந்துரும். அந்த பொண்ணுக்காக ஒரு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு போறது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து அவங்க அம்மா கிட்ட கத்துக்கிட்ட மேஜிக் வந்து அந்த பொண்ணுகிட்டையும் செஞ்சு செஞ்சு காட்டும். அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு நாள் இந்த பையன் என்ன சொல்வானா, அந்த பொண்ணு வந்து லவ் பண்றான் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்காது. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சத்தம் போடும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி அந்த பையன் தள்ளி விட்டுருப்பான். உடனே இந்த பொண்ணுக்கு வந்து கோவம் வந்து ஏன் இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை திட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் நான் உண்மையிலே லவ் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் செட் ஆகாது, உனக்கு சரி வராது, உனக்கு புரியும்படி சொல்றேன் அப்படி இப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை என்னமோ அந்த பையனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும். அந்த பையனால அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட பேசவே பேசாது. இதுக்கிட்ட அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், அது ஸ்கூலுக்கும் வராம இருந்துரும். கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு அது வராம இருக்கும். வரலையா அந்த பொண்ணு இந்த பையன் பேசும்போதெல்லாம் அந்த பொண்ணு பேசவும் பேசாது, பட் ஒதுங்கி ஒதுங்கி வேற போயிட்டு இருக்கும். இப்போ அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வராத அன்னைக்குன்னு பார்த்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பையன் ரொம்ப ஒடிஞ்சு போயிருப்பான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு அந்த பையனுக்கு நம்பிக்கை கொடுத்து அந்த பையனை வேற மாதிரி கெட்டப்ல அழகா ரெடி பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அவனும் நல்லா தான் ஸ்கூலுக்கு வருவான். ஏன்னா தன்னை வந்து ரொம்ப அவன் தாழ்த்திக்குவான், நம்ம இப்படி இருக்கனால தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னு ரொம்ப தாழ்த்துவோம். அவங்க அம்மா அவனுக்கு தகுந்த மாதிரி அவனை ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நல்லா தான் வருவான். வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பசங்க எல்லாம் அவனை வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இப்போ அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நிலக்குழஞ்சு போயிடுவான். அந்த வார்த்தை சொன்னாலே அவனுக்கு வந்து அப்செட் ஆகிற மாதிரி ஆயிடும். எல்லாருமே கிண்டல் பண்ணுவோம். அவன் வந்து என்ன பண்ணுவான், அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவான். அந்த பையன் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவன் என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு பார்க்கறதுக்கு அவங்க அம்மா வந்து நிப்பாங்க அந்த ஸ்கூல்ல. அவங்க அம்மா நிக்கிறது கூட அவனுக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு அவங்க அம்மா இடிச்சு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ஓடி போய் வீட்டில் உட்காந்துட்டு அழுதுட்டே இருப்பான். அந்த பொம்மை அந்த பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுத்தா அந்த பொம்மையை போட்டு குத்தி குத்தி அழுதுட்டே இருப்பான். அவங்க அம்மாக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அவங்க அம்மா அந்த பையனை வந்து ரொம்ப சமாதானம் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இப்போ அவங்க அம்மா வந்து அந்த பையனை கூட்டிட்டு அந்த பொண்ணை பக்கம் வருவாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லும், அப்படிலாம் நடந்தது எனக்கு தெரியாது ஆண்டி, அவன் கூட நான் நல்ல ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன், அப்படி இப்போ நான் நல்ல ஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி அது சாதாரணமா தான் பேசிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த பொம்மையை கொடுத்தது. அதை பார்த்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி இருக்கும். அங்கேயே அந்த பொண்ணை அப்படியே கடத்தி கூட்டு வந்து இங்க வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு தனக்கு ஒரு மாதிரி அந்த டென்ஷன் அந்த வெறி அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவான். இதுதான் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் அது பெரிய கேஸ் ஆயிடுச்சு. நான் தான் அந்த அம்மாவையும் அவங்க பையனையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். கூட்டிட்டு வரும்போது அந்த அந்த பையனை பார்த்து பயப்படாத ஆளே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராதாரவி சொல்லி முடிச்சிட்டு இருப்பாரு. இவர் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இப்போ ஹீரோ வந்துட்டே இருப்பாரு. பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து அவர் ஆல்ரெடி இப்போ போட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்காரு, நிறைய போட்டோஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ அந்த கிறிஸ்டோபர் வீட்டுக்கும் போய் நிறைய போட்டோஸ் எடுத்து வந்தார்ல, அது எல்லாத்தையுமே ராதாரவி கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பாரு. இப்போ அவர் திடீர்னு கால் பண்ணி என்ன சொல்வாருன்னா, அந்த போட்டோ பார்த்துட்டு இருந்தவர் போட்டோஸ்லாம் பார்த்துட்டேன், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், நேர்ல வா அப்படின்னு சொல்லவும் இந்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி வந்துட்டே இருப்பாரு. அவர்கிட்ட பேசிட்டு அந்த போட்டோலாம் பார்த்துட்டு இருந்தவர் பாத்தீங்கன்னா அவர் டேப்லெட் போடுற டைம் வரும், சரி டேப்லெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நிற்கும் போது பாத்தீங்கன்னா அவர் தண்ணி குடிக்கும் போதே அவரோட கதையை முடிச்சு விட்டுருவாங்க. அந்த கிறிஸ்டோபர் இருக்க அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லேடி வந்து இவரையும் வந்து இது பண்ணிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து இப்போ உள்ள வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து இறந்து கிடப்பாரு. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அப்பவே கையை வச்சு பாப்பாரு. இவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவர் கூப்பிட்டாருன்னு வந்த அவர் இறந்து கிடங்க சொல்லும்போது நீ அந்த இடத்துல எதுக்கு இருக்க, அந்த ஸ்பாட் விட்டு வெளியே வா அப்படின்னு ஹீரோவும் அங்க இருக்கிற இடத்தெல்லாம் வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு டக்குனு இப்போ வெளியே வரலான்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க போலீஸ்லாம் வந்துருவாங்க. நீ என்ன இங்க பண்றேன்னா இவர் தான் சார் தான் கூப்பிட்டு இருந்தாருன்னு முதல் வெளியே போ அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ ஒரு இடத்துல பிடிச்சி உட்கார வைப்பாங்க. பண்ண சும்மா இல்லாம திடீர்னு போயிட்டு அவங்க கொஞ்சம் அசந்த நேரத்தில் அந்த போட்டோஸ்லாம் திரும்ப திரும்ப எடுத்துட்டே இருப்பார். இதை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து அந்த லேடி போலீஸ் சொல்லிடுவாங்க, அவர் முதல் இங்க கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்கேயுமே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வழுக்க டைமா வந்துட்டு அவங்க இருக்கிற இடத்துலயே அங்க ஜன்னலையே வந்துட்டு அந்த ஹேண்ட் கப் போட்டு அவரை வந்து லேடி போலீஸ் வந்து கட்டி போடவும் அங்க வேலை பார்க்குற இன்னொருத்தர் என்ன மேடம் இது கிரிமினல் பண்ற மாதிரி பண்றீங்கன்னு சொன்னோன்னு கேட்கவே மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வேற இடையில கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து இவர் இன்னைக்கு ஃபுல்லா எங்கேயுமே போகக்கூடாது, இவனால தான் பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போ ஹீரோ வந்து இங்க உட்காந்துட்டே இருப்பாரு. இங்க உட்கார்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு யோசனை வரும். அங்க இருக்கவர்கிட்ட வந்துட்டு நான் அங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் நான் பார்க்கணும்னு அது எப்போ இப்படி தர முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு. கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோவும் கையில கிளவுஸ்லாம் மாட்டிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டே இருப்பாரு. போட்டோ எடுக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருவாரு வரும். அதாவது இப்போ அந்த கிறிஸ்டோபரோட அம்மா இருக்காங்களா, அவங்க தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சது. ஆனா இப்போ பண்றது வந்து கிறிஸ்டோபரோட அம்மா கிடையாது, கிறிஸ்டோபர் தான் பண்றான் அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா அவங்க அம்மாவோட கைக்கு வந்து 5 விரல் தான் இருக்கும், கிறிஸ்டோபர் கையில வந்து பாத்தீங்கன்னா 6 விரல் இருக்கும். அப்ப அந்த போட்டோ வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த விஷயத்தை தான் ராதாரவி சொல்றதா இருந்திருப்பாரு. அதை தெரிஞ்சுதான் அவர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரு. இப்போ நம்ம உடனே போகலாம் அப்படின்னா ரொம்ப ஆபத்தா போயிடும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்துட்டு கிறிஸ்டோபரோட அம்மாவை தேடிட்டு இருக்கோம். அப்படி தேடினா கிடைக்கவே கிடைக்காது. கிறிஸ்டோபர் வந்து இப்போ அவங்க அம்மா வேஷத்துல தான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்லவும் பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்க்கும் ஒரு மாதிரி ஆயிடும். சரி இது கொஞ்சம் அவுத்து விடுங்க அப்படின்னு சொன்னா அவரும் அவுத்து விட்டுருவாரு. இப்போ அந்த அம்மாட்ட போய் பேசும்போது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கிறிஸ்டோபரும் பாத்தீங்கன்னா அவங்க அப்ப நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பாரு. அன்னைக்கு அந்த நடந்தது அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க அரெஸ்ட் பண்ணி போனதுக்கு அப்புறம். இவர் வந்து அவங்க அம்மா வேஷத்திலேயே போட்டுக்கிட்டு அம்மா வேஷத்தை திரும்ப போட்டு அந்த நல்ல மேஜிக் எல்லாம் பண்ணி காட்டிட்டு இப்போ அந்த மாதிரி இருக்காரு. இப்போ எல்லாரும் நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தன்னோட ஒரிஜினல் கெட்டப்ல மாறிப்பாரு. அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா திரும்ப வந்து இவங்கள்ட்ட வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த ஃபோட்டோ கிறிஸ்டோஃபரோட அம்மா ஃபோட்டோ தான் கொடுத்துருப்பாங்க. அதனால கிறிஸ்டோஃபரே மாட்டினாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இப்போ இவர் ஒரிஜினல் கெட்டப்புக்கு வந்துட்டாரு. இவங்களாம் செக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த போலீஸ்காரங்கள்ட்ட போய் ஹீரோ எவ்வளோ சொல்வார். இது சொல்லும்போது அவங்க சுத்தமாக கண்டுக்க மாட்டாங்க. இந்த கட்டுக்கதையெல்லாம் பேசாம எடுத்துட்டு போய் உட்காரு அப்படின்னு திட்டிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஹீரோயின் கால் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பொண்ணை தூங்க வைக்கிறதுக்காக ரைம்ஸ் பாடிட்டு இருப்பாங்க. சீரியஸ்னஸ் தெரியாம. இப்போ ஹீரோயின் வீட்டை காட்டுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை தூங்க வைக்கிறதுக்காக அவங்க பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு கீழே வந்து டிவியோட சத்தம் கேட்கும். ஹீரோயினுக்கு டவுட் வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிருக்கும். அப்போ மெழுகுபத்தி ஏற்றி வச்சுட்டு வருவாங்க. திடீர்னு அந்த மெழுகுபத்தி அப்படியே நொந்து போயிடும். அதோட திரும்ப பார்க்கும்போது கிறிஸ்டோபர் அங்கே இருக்க மாதிரி இருக்கும். பயந்து போய் மேலே வேக வேகமாக ஓடி போய் ரூம் கதவு சாத்திப்பாங்க. கொஞ்ச நேரம் அந்த கிறிஸ்டோபர் கதை அங்கேயே வந்திருப்பாங்க. கிறிஸ்டோபர் கதவை சாத்த முடியாது. அந்த அளவுக்கு பிடிச்சி சொல்லிட்டு திடீர்னு கதவு நார்மலாக ஒன்று லாக் பண்ணிட்டு உள்ள வந்திருப்பாங்க. டைமில் இப்போ இந்த லேடி போலீஸ் ஸ்டேஷன் ஹீரோ பேசிட்டே இருக்காரு. அவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் கால் அந்த ஃபோனை ஹீரோட ஃபோன் அடிச்சிட்டே இருக்கிறத பார்த்தா அவங்க ஃபோனை பிடிங்க வேற தூக்கி வீசுவாங்க. ஹீரோ போய் அந்த ஃபோனை வாங்கி பேச உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க வந்துட்டு போயிருக்கான். இப்போ வந்து இங்கேயும் வந்துட்டு அப்படின்னு சரி கையில் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தேடுவாங்க. அந்த பிள்ளை குட்டி பொண்ணு இங்கே இருக்காது. அந்த பிள்ளை தூக்கிட்டு போயிட்டானே என் பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப கவலைப்படுவார். உடனே இவர் வந்து புரிஞ்சுப்பாரு. உடனே இப்போ அந்த லேடி போலீஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த ஹேண்ட் காஃபை கொண்டு வந்து இங்கே அவனை கட்டி போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இவர் நேராக போய் எடுக்க போனவர் என்ன பண்ணுவாருன்னா வேக வேகமாக கொண்டு வந்துட்டு இவங்க வந்து ஹீரோ அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கையெல்லாம் இது பண்ணுவாங்க. அவங்க கையை பிடிச்சி ஜன்னலோட அதை கட்டி போட்டுருவாரு. கட்டி போட்டுட்டு அவங்க ஃபோனை தூரமாக வச்சுட்டு லேண்ட்லைனே எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு அவங்களோட துப்பாக்கி எடுத்து கொடுத்துட்டு இவர்கிட்ட என்ன சொல்வாருன்னா, நீங்கள் போங்க தம்பி போய் அந்த பொண்ணை காப்பாற்றுங்க. சில பேர்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. என் வேலையை போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிடுவார். கீழே வந்து அந்த இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் வந்து பிரஸ்ல இருக்காங்க. யாரும் 1 ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாருமே மேலே போக மாட்டாங்க. அதோட அவங்க நல்லா மாட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கே எந்த கான்டாக்ட் பண்ண முடியாத மாதிரி. இப்போ ஹீரோ வெளியே வந்து தேடணுன்ற பேர் சுற்றிட்டே இருப்பார். இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து இவங்க ஒரு பக்கம் ஹீரோ அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து போயிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஹீரோ சொல்லுவார், அவன் வந்து கிறிஸ்டோஃபரோட அம்மா கிடையாது கிறிஸ்டோஃபர் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு என்ன அடையாளம்னா அந்த மாதிரி வயசானதோ அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ இவர் இதை பேசிக்கிட்டு ஹெட்செட் மாட்டி பேசிட்டே வந்துட்டு இருப்பார். வர வழியில் பார்த்தீங்கன்னா பேக் வீல் வந்து லூஸாக இருக்கும். அது வந்து இப்போ ஒரு ஆம்னி வேன் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வீல் லூஸாக இருக்குன்னு சொல்லிட்டே வருவார். அப்போ தான் இவர் சொன்ன விஷயங்கள்லாம் அவர் கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன அடையாளம் இவருக்கு கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ கிறிஸ்டோஃபர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன் பாயிண்ட்ல மிரட்டிட்டு இருப்பார். மிரட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனை சுற்றுன்னு ஹீரோ சொல்லுவார், கையில் அங்கே இருக்கலாம் பாருன்னு சொல்லும்போது அவர் டிக்கே தொடர்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா வந்து அங்கே தான் இருக்கும். உடனே அதை இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மிரட்டிட்டே இருப்பார். இவர் சுடாம இந்த மாதிரி ஒரு சீரியஸான இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி காமெடி போலீஸை போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதே இவர் வந்து ஈஸியாக மேஜிக் பண்ணி அவரே அந்த இடத்துல முடிச்சு விட்டுருவாரு. இவர் மேஜிக் போட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பயந்து போய் அங்கே ஓட ஆரம்பிச்சிடும். நேரம் அந்த பக்கத்தில் எங்க இருக்கு நிழல் ரவி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றாரு. அந்த இடம் பக்கத்தில் இருக்கும். அங்கே போனோம் இங்கே என்ன நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே ஊம பாஷையிலே இங்க மாதிரி பின்னாடி ஆள் வராண்டவனு இவரும் தூக்கிட்டு அந்த இடத்துக்கே வந்திருப்பார். கூட்டிட்டு எல்லாத்தையும் திரும்ப உள்ள ஓடலாம்னு சொல்லிட்டு கிறிஸ்டோபர் பார்த்தோம் திரும்ப உள்ள ஓடுவார். அவருக்கு ரொம்ப ஈஸியாக கிறிஸ்டோபருக்கு இவங்கெல்லாம் போட்டு தள்ளுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு இருப்பார் அந்த வேலையை. இப்போ இவரும் இவ்வளோ போராடி பார்த்துட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவார். முடியாது. இப்போ அவருக்கு அதே முடிஞ்சு போயிடும். அதோட அந்த பொண்ணு தப்பிச்சு இப்போ பாய் தூரம் இறங்கி வந்துடும். வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அவர் டக்குனு என்ன பண்ணுவாருன்னா ஒரு புறா வந்து அந்த பிள்ளை மேலே பறக்க விட்டு அந்த பபிள்ஸ்லாம் விடுற மாதிரி பண்ணுவார். அதை பார்த்தோன்னா அந்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளை தானே அது ஒன்று திரும்ப வரதை பார்த்தோன்னா இவருக்கு வந்து டவுட் வந்து இந்த இடத்துக்கே வந்துருவார். ஹீரோ கரெக்டாக வந்துட்டு இப்போ மேலே ஏறி போனோன்னா கிறிஸ்டோபரை நேரில் பார்த்துருவாரு. பார்த்துட்டோன்னே அவர் வந்து இவர் கண்ணிலே மண் தூவுற மாதிரி பயங்கரமாக மேஜிக் பண்ணுவார். ஹீரோவால் சமாளிக்க முடியாது. அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிப்பாரு. இந்த மாதிரி ஆளுங்களை வந்துட்டு அவங்களோட மைண்டை டிஸ்டர்ப் பண்ணா மட்டும் தான் அவங்கள நம்ம இது பண்ண முடியும்னு சொல்லியிருப்பார்ல. அதனால அவர் எப்படி சொல்லி எல்லா பசங்களும் கிண்டல் பண்ணாங்களோ அந்த வேர்டை வந்து இங்கே யூஸ் பண்ணுவார். யூஸ் பண்ணோம்னா அந்த கிறிஸ்டோபர் வந்து கொஞ்சம் நல்ல கொலைவார் பார்த்தீங்களா. அப்போ வந்து இவங்க 2 பேரும் சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். சண்டை நடந்தவொடனே கடைசியில் வந்துட்டு 2 பேரும் அடிபட்டு கீழே கிடப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா கரெக்டாக சண்டை போட்டு கிறிஸ்டோபர் வந்து பொண்ணை காப்பாற்றிடுவார். கிறிஸ்டோபர் அங்கேயே வந்து இறந்து போயிடுவார். இதோட ஹீரோக்கும் நிறைய அடிபட்டிருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அதோட இப்போ ஹீரோயின் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்காக அவர் கூட உட்காந்துட்டு அவருக்கு ஆறுதலாக இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோட கதைக்கு வந்து நீ வந்து ஒரு நல்ல ஒரு டேரக்டராக இந்த மாதிரி கதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் வந்துடும். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். இப்போ போலீஸ் வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த டேரக்டர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கே வந்துருவார். அதோட அவர் தேடிட்டு இருந்த வாய்ப்பும் அதானே. அதோட சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஹீரோயினோடய அந்த பொண்ணையும் அவர் பொண்ணை நினச்சி வளர்ப்பாரு. அதே மாதிரி தான் இந்த கதையை வந்து முடிப்பாங்க.